அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை 40 தடவை நியத்து வைத்து ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீயத்தை கபூல் செய்து தருகின்றான். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த சூறாவை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவுக்கும் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு இதயம் இருக்கின்றதோ அதே போன்று அல் குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா யாசீனை நாம் 40 தடவைகள் நீயத்து வைத்து ஓதினால் அந்த நீயத்தை அல்லாஹ் கபூல் செய்து தருகின்றான். இமாம்கள் காட்டி தந்த வழிமுறை, இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்திருக்கிறார்கள். அதனை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பலர் இதனை ஓதி அனுபவமடைந்திருக்கிறார்கள். நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா யாசீனை நாம் 40 தடவை ஓதுவோம். நியத்து வைத்து ஓதுவோம். எந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமோ அந்த நோக்கத்தை முன்வைத்து நாம் அல்லாஹ்விடம் இந்த சூறாவை ஓதி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.